அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதத்தில் வரும் மகாபரணி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். புண்ணியம் முழுவதும் நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் சிறப்பாக விளங்கும். மகாபரணி என்பது புரட்டாசி மாதத்தில் வரும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். மேலும் அனைத்து உயிர்களையும் எடுக்கும் யமதர்மன் அவர்களின் நட்சத்திரமும் பரணி நட்சத்திரம் ஆகும். மாதந்தோறும் பரணி நட்சத்திரம் வந்தாலும் கார்த்திகை மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் பரணி நட்சத்திரத்தை மட்டும்தான் நாம் மகாபரணி என சிறப்பித்து சொல்வதுண்டு. மகாபரணி என்பது நம் வீட்டில் நம்முடன் வாழ்ந்து துர்மரணமான இறந்து போன நம்முடைய அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, சகோதரிகள் மற்றும் நண்பர்கள், உறவினர்கள் போன்றவர்கள் யாரேனும் இருந்தால் மகாபரணி தினத்தில் யம தீபம் ஏற்றும் நாளே இந்த மகாபரணி ஆகும். குறிப்பாக இந்த மகாபரணி தினத்தில் யமதர்மன் அவர்களை நாம் வணங்க முக்கிய நாளாகும். அதற்கு காரணம், நம் வீட்டில் இருந்து பிரிந்து சென்று இருந்த நம் குடும்பத்தினருக்கு அவர்கள் இந்த பூமியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு சொர்க்கத்திலும் நரகத்திலும் இடம் கொடுக்கும் வேலையை யமதர்மன் அவர்கள் கையாண்டு வருகிறார்கள். நாம் இந்த மகாபரணி தினத்தில் அவரை நினைத்து நாம் யம தீபம் ஏற்றும் போது நம்முடைய முன்னேர்கள் யாரேனும் அங்கு இருந்தால் அவர்கள் பாவங்கள் அதிகம் செய்து இருந்தாலும் இந்த யம தெய்வத்தின் உண்மையை ஏற்றுக்கொண்டு நாம் வெளிப்படுத்தும் மன வேண்டுதலை யமதர்மன் முழுவதும் அறிந்து அதற்கேற்றவாறு முன்னோர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் அளிப்பார். யம தீபம் ஏற்றாத போது அவர்களின் நரகத்தை தள்ளுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த மகாபரணி தினத்தில் யம தீபம் ஏற்றுகிறோம். குறிப்பாக மேலே உள்ள நம் முன்னோர்கள் பூலோகத்தில் உள்ள நாம் இந்த மகாபரணி தினத்தில் யம தீபம் ஏற்றுவார்கள் என காத்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய வேண்டுதல்களையும் குறைவதற்கான வாய்ப்புகள் நாம் ஏற்றும் யம தீபத்தில் உண்டு. பொதுவாக மகாலயம் என்பது ஒரு குழுவாக அல்லது ஒரு பெரிய கூட்டமாக இங்கே வருவது என்பது அதனுடைய முக்கிய பொருளாகும். மேலும் இந்த மகாபரணி தினத்தில் நாம் முன்னோர்களாக இருக்கக்கூடிய நம் பித்ருக்கள் சிதார்த்தம் கொடுத்தல், தர்ப்பணம் கொடுத்தல், திதி கொடுத்தல் போன்றவற்றை நாம் மேற்கொள்ளும் போது அனைத்து புண்ணியங்களும் அவர்கள் கொண்டு சேரும். மேலும் இந்த மகாபரணி நாளில் யமதர்மன் அவர்களை சேர்ந்து வணங்கும் போது இன்னொரு சிறப்பம்சமாகும். ஒரு கட்டத்தில் யமதர்மன் அவர்கள் மனம் குளிரும்படி நாம் யம தீபம் ஏற்றினால் மேலே உள்ள நம் முன்னோர்களான பித்ருக்களை அவர்கள் இல்லத்திற்கு சில காலங்கள் சென்று வருவதற்கான உத்தரவுகளை யமதர்மன் அவர்கள் பிறப்பித்தார் என்பது அனைவரின் நம்பிக்கையாக உள்ளது. மேலும் ஒவ்வொரு முறையும் மகாபரணி வரும் நாளில் நாம் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர்களின் பாவங்களை முழுவதும் குறைத்து புண்ணியங்களை நாம் அதிகரித்து எந்த விதமான செயல்களில் நாம் ஒவ்வொரு மகாபரணியிலும் ஈடுபட வேண்டும். இப்படி ஈடுபடாமல் விட்டால் மட்டுமே அவர்கள் மேலே இருக்கும் இடத்தில் மிகவும் உயர்வாகும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இந்த மகாபரணி நாளில் யமதர்மன் மட்டுமின்றி அண்டத்தை காக்கின்ற பரம்பொருள் சிவபெருமான் அவர்களை வணங்கக்கூடிய ஒரு முக்கிய நாள் இதுவாகும். நீங்கள் நன்குற்று நோக்கினால் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத்தின் முன்னாளில் மகா தீபம் முன்னரே அந்த மகாபரணி தீபம் ஏற்றப்படுகிறது. அவ்வாறு சிவபெருமான் அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நிறைய தொடர்புகள் அதிகம் உள்ளன. எனவே உங்கள் வீட்டில் யாரேனும் இள வயதில் இருந்தாலோ அல்லது அவர்கள் கனவுகள் நிறைவேறாமல் இருந்திருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் மகாபரணி தினத்தில் அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அந்த வண்ணம் அவர்களுக்கு தர்ப்பணம், திதி போன்றவற்றை நீங்கள் கட்டாயம் மேற்கொள்ளுங்கள். மேலும் உங்களால் முடிந்த அளவு அங்கு இருக்கும் ஏழைகளுக்கு தான தர்மம், உணவுகள் போன்றவற்றை கட்டாயம் அளியுங்கள். நமக்கு அவர்களுக்கு பித்ருக்களுக்கு நாம் நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய வாகனமாக காகம் உள்ளது. காகத்திற்கும் கட்டாயம் உணவு வையுங்கள். உணவு உண்ணும் போது அதை துரத்தி விடுதல் போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. ஏனெனில் நம்முடைய முன்னோர்கள்
காகத்தின் வடிவில் வந்தால்தான் உணவுகளை நாம் படைக்க உணவுகளை வந்து உண்பார்கள். அப்போதுதான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் உண்மையான பொருளாகும். எனவே அதை உணர்ந்து மக்கள் அனைவரும் நன்கு செயலாற்றுங்கள். குறிப்பாக இந்த மகாபரணி தினத்தை நன்றாக முன்னோர்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களால் நாம் முன்னோர்களின் பெருமை சேர்க்கவும் அவர்கள் மேற்கொண்டு அவர்களுடைய ஆத்மா நிம்மதி இளைப்பாறவும் இந்த மகாபரணி தினத்தில் உங்களால் முடிந்த அளவு நாங்கள் மேலே கூறியுள்ள அனைத்து முறைகளையும் பின்பற்றுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் நல்ல ஒரு சொர்க்க நல்ல நிலையில் அடைவார்கள் என்பது உறுதியாகிவிடும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.